எலும்பு துண்டை போட்டால் எப்படி நாய் வாலாட்டுதோ அந்த மாதிரி ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு தூக்கி ராசுனா அதெல்லாம் வாங்கி ஓட்டை போட்டோன்னு இவங்க நினைக்கிறாங்க. அவர் சொல்றது திமுகவை நீங்க தான் கோவப்படணும். நான் கோவப்படுறேன்மா. நீ எப்படி கோவப்பட்டுருவாரோன்னு அவங்க வேலையா தானே. இப்போ இவங்க என்ன நம்பிக்கையில் இவங்க 200 ஜெயிச்சிருவான்றாங்க. 234 ஜெயிப்போங்க. நீங்க 534 கூட நீங்க ஜெயிப்பீங்க. 534 234 ஜெயிப்போம். ஆட்சி எங்கதே. நாங்க இங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. நீங்க கைபர் கனவாவளி வந்த கூட்டங்கள் ஆனா சொல்லுங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்த கூட்டம் இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு எல்லா நீங்க அப்படியே எல்லா வசதியோட ஆரம்பிச்சு வந்தீங்க. நான் என் தாய் மண்ணை நாயை விட்டு பறிச்சிங்களே, இது நியாயமா நான் கேட்கிறேன். ஏதோ தாய் மண்ணு கத்திரிக்காய் மண்ணு. யார் தாய்? யார் தாய்? தமிழ் தாய். என்ன தமிழ் தாய்? கத்திரிக்காய் தாய். சும்மா இந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. நாங்க தான் சுத்தமான அப்பலுக்கற்ற தமிழர்கள். நீங்க எல்லாம் வந்தேரி தமிழர்கள். நீங்களா சொல்லிங்க. நாங்க தான் சொல்ல முடியும். சொல்லுங்க. நாங்க தாங்க சொல்ல முடியும். சும்மா ஆந்திராவில் வாழ்ற எல்லாருமே தெலுங்கு தான். கர்நாடகாவில் வாழ்ற எல்லாம் கர்நாடகா தான். எல்லாம் அந்த மண்ணின் மைந்தர்கள் தான். அந்த மண்ணுல பிறந்து கர்நாடகாவில் போய் சொல்ல முடியுமா? நீங்க ஏங்க சொல்ல முடியாது? என்ன பூச்சாண்டி பிடிக்கிறீங்க? என்ன இந்த பக்கம் பெரிய மீசை வச்சுக்கிறீங்களா? இதே மீசையோட போங்க கர்நாடகா போங்க. ஐயோ இங்க இருக்கிற எல்லாரும் கர்நாடகாரன் தான். ஏன் கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க மற்ற தமிழனா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எல்லாமே கர்நாடகாரன் தான். என்ன ஏன்றீங்க இப்போ அப்படின்னு நீங்க கண்டி சொல்லுங்க. ஐயா நீங்க தமிழர்னு நானும் ஒத்துக்கிறேங்க. ஐயா திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, காசு கொடுக்காம திமுகவால் வெற்றி பெற முடியாது இந்த வருகின்ற ஆட்சியில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? காசு கொடுக்கணுமாமா? திமுக மக்களுக்கு காசு கொடுத்துதான் ஓட்டு வாங்குறாங்க. மக்களுக்கு ஓட்டு கொடுக்காம திமுகவால வெற்றி பெற முடியாது அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நீ வேற அவர் மாப்பிள்ளைக்கு பொழுது போலன்னா என்ன வேணாலும் பேசுவாரு. அவர்கிட்ட தானே கேளு. அவர் தான் அவரு தம்பி அண்ணன் ஆச்சு. அவர் தான் கரெக்டா சொல்லுவார். பணம் நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? நாங்க பணம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன் அப்ப பணம் கொடுக்க எங்கள்கிட்ட ஏது பணம்? ஏப்பா இன்னும் உங்க வீட்டு பணமா எங்க வீட்டு பணம் தானே எடுத்து வச்சுக்கிறீங்க. அதை கொடுக்க போறீங்க. துரைமுருகன் அவர்கள் ஏன் பொங்கலுக்கு காசுக்குள்ளன்னு கேட்ட போது ஏதாவது அடுத்து தான் இப்போ பொங்கல் எல்லாம் தேர்தலில் சேர்த்து கொடுத்துருவோம் போங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஏங்க அவர் ஒரு பெரிய மனுஷன், பெருந்தன்மையா ஒரு வார்த்தை சொன்னா பெரிய மனுஷன்னா அறிவுகட்டத்தனமா பேசுறது தான் பெரிய மனுஷனுக்காக. அதனால அப்படி எதை எடுத்தாலும் அப்படிதான் பேசுவாரு. அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரலையும் அப்படியே தொங்கல் விட்டு பேசிய பழக்கப்பட்டவரு. அரையும் குறையுமா பேசுவாரு. அவர் அந்த வார்த்தை சொன்னது இப்ப பாருங்க, நீங்க கூட புடிச்சுக்கிறீங்க. அம்மாவை ஆத்தாளுக்கு 1000 ரூபாய், மகனுக்கு 1000 ரூபாய், மகளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாருன்னு 100 வாட்டி நீங்களே ஊடகத்துல பேசியிருப்பீங்க. பேசுனாரா இல்லையா? பேசினார்தான். அதான் சொல்றேன், வாயை கொடுத்து வாடகைக்கு வாங்கின மாதிரி வாயை கொடுத்து 1000 ரூபாய் வாங்கி தான் எல்லாம் பேரன் பூசி அலையுதுங்க. அது அவன் மாயம் பேசுனது. அதாங்க, வாய் இருக்குது, நரம்பு இருக்கு. நான் என்னமோ சொன்ன மாதிரி எலும்பு இல்லாத நான் இல்ல. நீங்க இல்லையா காசு கொடுக்காம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? நாங்க எதுக்குமா காசு கொடுக்குறோம்? நாங்க எது காசு கொடுக்குறோம்? 234 தொகுதி 200 தொகுதி நாங்கள் வென்று விடுவோம் சொல்றது எது நடைபெறா? பணம் திமிரு. இதுங்க படத்தை போட்டால் சலாம் போட்டு படத்தை வாங்கி ஓட்டு போட்டுருவேன். எலும்பு துண்டை போட்டால் எப்படி நாய் வாலாட்டுதோ அந்த மாதிரி ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு தூக்கி ராசுனா அதெல்லாம் வாங்கி ஓட்டை போட்டுருன்னு இவங்க நினைக்கிறாங்க. எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க. வெற்றி பெறுவது உறுதி. அது பணத்தை கொடுக்குறோமா எங்களுடைய அன்பை கொடுக்குறோமாங்கிறது தான் முக்கியம். நாங்கள் அன்பு தான் செலுத்துறோமே தவிர பணம் கொடுக்கல. பணம் கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட கட்சியில பணம் இல்லை. இருக்கிற பணம் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் செலவாயிடுச்சு. இப்போ இருக்க பணம், கட்சியில் இருக்க பணத்தையும் மொத்தமா நாங்க எடுத்து செலவு பண்ண. கட்டினவளுக்கு புள்ள வேணும். ஆமா, அது எப்படி வந்தான்னா எப்படி 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 கட்டினவளுக்கு புள்ள வேணும்யா? எனக்கு புரியலையே. கட்டியவளுக்கு வாரிசு வேணும். சரி சரி சரி. அது எப்படி வந்தான்னா? ஓ, இதெல்லாம் மனுஷன் பேசக்கூடிய திமுக பாலிசி அதுன்ற. என்ன திமுக பாலிசி? நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அவர் கேட்கிற கேள்விக்கு. அப்படி சொல்றேன்னு கேளுமா? ஏமா அப்படி சொல்றேன்னு கேட்க வேண்டியது தானே. அவர் சொல்றது திமுகவை நீங்க தான் கோவப்படணும். நான் கோவப்படணுமா? நீ எப்படி கோவப்பட்டுருவாரோன்னு அவங்க வேலையா தானே. இவங்க என்ன நம்பிக்கையில இவங்க 200 ஜெயிச்சிருவான்றாங்க.
234 ஜெயிப்போங்க. நீங்க 534 கூட நீங்க ஜெயிப்பீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 534 234 ஜெயிப்போம். ஆட்சி எங்கதே 2026 நாங்க, 2031 நாங்க, 2036 நாங்க. ஆட்சி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை வேற எந்த கொம்பனாலும் ஆட்சி அமைக்க இயலாது. பாலவாக்கம் பெரியார் சிக்னல் பக்கத்துல ஒரு பைத்தியக்காரங்க. சரி. அந்த வேஸ்ட் பேப்பர் கடை அந்த மூலையில அந்த சிக்னல் பக்கத்துல ஒண்ணு இருக்கும். சரி. அதுல வந்து இந்த பேப்பருங்கெல்லாம் வரும் பாத்தீங்களா? சரி. கரெக்டா அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் வரும்ல, ஆமா, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். சரி. எடுத்து வச்சு இந்த சொத்து இருந்து, இந்த சொத்து இருந்து, இந்த தெரு இருந்து, ஓஹோ அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்ப நீங்க போனா கூட பார்க்கலாம். பார்க்கலாமா? ஆமா. சரி. அந்த மாதிரி காமாட்சி ஐயா சொல்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓஹோ, இருக்கலாம் இருக்கலாம். தமிழக மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த பாஜக சதி செய்து அப்படின்னு திருமாவளவன் கூறியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட பாஜக என்றைக்காவது பாஜகவில் இருக்கிறவர்கள் 80% இந்துக்கள், 90% இந்துக்கள் என்று ஏதாவது கணக்கெடுத்து சொல்லி பாஜக நீங்க பார்த்துருக்கீங்களா? என் கட்சியில எல்லாமே இந்துக்கள் தான் பாஜக சொல்லி பார்த்துருக்கீங்களா? திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இதை சொல்லி நாம எல்லாரும் தெரியும். ஏன்னா சொன்ன நீயே மதவாத கட்சியில் என்றால் சொல்லாத அந்த கட்சியை மதவாத கட்சின்றீங்க. எப்படி இது? ஒரு மதத்தை வந்து மதவாதம்ங்கிறது ஒரு மதத்தை திட்டுறது, இன்னொரு மதத்தில் அதெல்லாம் இல்லைங்கிறது தான் மதவாதமா? மதவாதங்கிறது எதையும் சாராம இருக்கிறது. மதவாதம் மத சிந்தனை இல்லாமலாம் எவனுமே இருக்க முடியாதுங்க. நீங்க உங்களுக்கு ஆனா இந்து மதத்தை நீங்க திட்டுவீங்க, நீங்க மற்ற மதத்தில் அதெல்லாம் இல்லைன்னு. அதே ஒரு சனாதனம் தானே. ஒருத்தரை டிஸ்கிரிமினேஷன் பண்ணி ஒருத்தரை கீழாக பார்ப்பது சனாதனம் தானேன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவத்துல ஒன்றும் இல்லை, இஸ்லாத்துல ஒன்றும் இல்லை, கேவலமான இந்த இந்து மதத்துல தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றதே ஒரு சனாதன பார்வையாக தான் நான் பார்க்குறேன். நான் சனாதனத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன். அதால 90% இந்துக்களை உள்ளடக்கிய கட்சி, 80% இந்துக்களை உள்ளடக்கிய கட்சின்னு சொல்லிட்டு நான் மதசார்பற்றோன்னு பேசுவதற்கு உனக்கு யோக்கியதே இல்லை. ஏமா தேர்தல் நேரத்துல நாங்க எதையாவது ஒண்ணு சொல்லுவோம், அதையே புடிச்சுக்கிட்டு தொங்க முடியுமா? நம்ம 3ஆவது ஆம்பளை புள்ள பத்தி நாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்ப சொன்னோம் 80% விழுக்காடு வந்து இந்துக்கள் எங்க கட்சியில இருக்காங்கன்னு. ஆமா, 80% இருக்காங்க. 10% கிறிஸ்தவர் இருக்காங்க, 10% முஸ்லீம் இருக்காங்க. ஏன் இப்ப சொல்ல மாட்டேங்க? மொத்தம் 100% எங்களோட தான் இருக்காங்க. இதுல என்ன சந்தேகம்? ஏன் இப்ப சொல்ல மாட்டீங்கன்னா? என்ன நிறைய பேர் காசு வாங்கி மதம் மாத்தி விட்டீங்களா? ஏன் இப்பயும் தான் சொல்றோம், எப்பவும் தான் சொல்றோம். நேத்தும் சொன்னோம், இன்னைக்கும் சொல்றோம், நாளைக்கும் சொல்லுவோம். மாத்திலாம் பேச மாட்டீங்களா? நாங்க இதுக்கு மாத்துறோம். நாங்க என்ன மாத்தி பேசுறதுக்கு நாங்க என்ன நீங்களா? நாங்களா? ஆமா, நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுவீங்க. தமிழர்கள் மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஏங்க நான் உங்களை சொன்ன தமிழன்ற உடனே எதுக்கு தமிழன்றீங்க? நான் ஏங்க தமிழன்னா யாருங்க? நாங்க தமிழர் என்ற இனம் உண்டு, தனியே அவருக்கு குணம் உண்டு. ஆமா, அது நாங்க தான். நீங்க யாரு? சுத்தம். நீங்க யாரு? நீங்க ஆரிய பரம்பரை, ஆரிய கூட்டம். நீங்க கைபர் கனவாவளி வந்த கூட்டம். நீங்க எல்லாமே எல்லாம் இந்த பாப்பா கூட்டத்தோட சேர்ந்த பாப்பார்கள். நீங்க எங்க வீட்டு பேங்கட பக்கம் வந்துட்டீங்க. என்ன நாங்க இங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. நீங்க கைபர் கனவாவளி வந்த கூட்டங்கள். ஆனா சொல்லுங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்த கூட்டம் இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு எல்லா நீங்க அப்படியே எல்லா வசதியோட ஆரம்பிச்சு வந்தீங்களா? நாங்க இங்க பாருங்க விவசாயங்க. நாங்க ஆடு மாடு மேய்ச்சோம், விவசாயம் பண்ணோம். விவசாயத்தை நோக்கி இவங்க பாப்பர்கள் போதும் அந்த அங்க இருந்து கைபர் கனவாவளி வந்த பாப்பானுங்க தான். ஊர்தாலி அர்த்தம் சொல்லுங்க. ஊர்தாலி அர்த்தம். ஆமா, ஊர்தாலி அர்த்தானுங்க. எல்லாமே அங்கங்க நிலங்களை பூரா இல்லாத சாமி பூதம்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்தி சாமியின் பேரால பூதத்தின் பேரால வேட்டை நாயோட வந்தோம். வேட்டை நாயோட நாய் ஓடுற வரைக்கும் எங்க இடம் எல்லாத்தையும் ஏமாத்தி எல்லாத்தையும் இது சொல்லுங்களா பாப்பா. வேட்டை நாயோட வந்தோம், நாய் எங்க ஓடி நிக்குது அது வரைக்கும் என் இடம்னா. வேட்டை நாய் இல்ல, குதிரை. குதிரை அது நாயோட தான் வந்தீங்க இல்லங்க, குதிரைங்க. அந்த குதிரை ராமனுடைய மந்திரி சபை அவன் இதுல இருந்துச்சு. அந்த குதிரை அது சுத்தி வருமா. அது சுத்தி வந்தா அந்த குதிரையை எவன் வந்து பிடிச்சானோ அவனை வந்து சிரச்சேதம் பண்ணணும்னா கடைசியில பார்த்தா லவக்குசா பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன், இவர் என்ன சொல்றாரு? நான் என் தாய் மண்ணை வந்து நாயை விட்டு பறிச்சிங்களே, இது நியாயமா நான் கேட்கிறேன். தாய் மண்ணு கத்திரிக்காய் மண்ணு. யார் தாய்? யார் தாய்? தமிழ் தாய். என்ன தமிழ் தாய்? கத்திரிக்காய் தாய். சும்மா இந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. நாங்க தான் சுத்தமான அப்பழுக்கற்ற தமிழர்கள். நீங்க எல்லாம் வந்து
வந்தேரி தமிழர்கள். நீங்களா சொல்லிங்க ஐயா. நாங்க தான் சொல்ல முடியும். சொல்லிங்க. நாங்க தாங்க சொல்ல முடியும். உங்களை வேற யாரு ஏச முடியும்? நீங்க சொல்ல திருடன் வந்து திருட்டு ஓடும்போது திருடன் கத்தின்னு பண்ணானா அந்த மாதிரி காமாட்சி ஐயா பாட்டு எதையோ மறைக்கிறதுக்கு எதையோ சொல்லி நாங்க மறைக்கிறோம். நாங்க தான் உண்மையை பேசுறோங்க. நாங்க ஒன்னும் பனை மரத்துல ஏணி போட்டு ஏறலங்க. இப்ப நீங்க ஒரு தடவை மருத்துவர் ஐயாவை ஏதோ சொல்லிட்டீங்க, நாய்க்கிறவங்கலாம் போன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழர்களை இப்படி இன்சல்ட் பண்ணி பேசுற காமாட்சி நாயுடுக்கு ஒரு 1000 போன் வந்துன்னு வச்சுங்க, அடுத்த தடவை காமாட்சி இப்படி பேச மாட்டாரு. பேசுவா இந்த லூசுத்தனமா தமிழ்நாட்டுல இருக்கும்போதுதான் உங்களை போன்ற ஆட்கள் ஏறி அடிக்கிறீங்க. எங்களை வந்து இந்த மண்ணின் மைந்தர்களை வந்தேரிகள் என்னும், வந்தேரிகளை இந்த மண்ணின் மைந்தர்களும் ஒரு பொய்யான அரசியலை பேச. எது பொய்யான அரசியல்? லெமோரியா கண்ட எங்க இருக்கு? ஆரம்பிச்சிட்டாரு. லெமோரியா எங்க இருக்குது? லெமோரியா ஹிஸ்டரிய சொல்ல வந்தா உங்களுக்கு ஏன் நடுக்கம் வருது? நடுக்கம் இல்ல, அப்புறம் நீங்க ஒரு பொய்ய நீங்க தொடர்ந்து நீங்க பொய் இல்லைங்க. லெமோரியா கண்டம் ஏற்பட்டதுனாலதான் இலங்கை அந்த பக்கம் போச்சு, இந்தியா தமிழ்நாடு இந்த பக்கம் வந்துச்சு. இந்தியா இந்த பக்கம் வரும்போது நீங்க எல்லாம் வேற ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டோம். ஆப்பிரிக்கால இருந்து அப்படி ஆமா, ஆப்பிரிக்கால இருந்து ஏறி வந்தீங்க. நீங்க எல்லாம் கப்பல் விட்டு எங்களை கூட்டு வந்தீங்க. ஆமா, இதை கேட்டு தமிழன் நவதுவாரங்களை அடைத்து கொண்டு தமிழன் இருக்கலாம்ல, அதுதான் உங்களுடைய பலம். ஆமா, அடைத்து கொண்டு இருப்பது தமிழினத்தின் பலவீனம். சும்மா தமிழன் எல்லாம் தமிழன் தான். தமிழ்நாட்டுல வாழ்றவங்க எல்லாமே தமிழர்கள் தான். சும்மா ஆந்திராவில் வாழ்ற எல்லாருமே தெலுங்கு தான். கர்நாடகால வாழ்ற எல்லாம் கர்நாடகா தான். எல்லாம் அந்த மண்ணின் மைந்தர்கள் தான். அந்த மண்ணுல பிறந்து கர்நாடகால போய் சொல்ல முடியுமா? நீங்க ஏங்க சொல்ல முடியாது? என்ன பூச்சாண்டி பிடிக்கிறீங்க? அதெல்லாம் அந்த காலம் இங்க பாருங்க, எங்க மூக்க அறுத்துட்டு வந்த காலம் தெரியுமா உங்களுக்கு? பக்கம் அவங்கள போய் சாக்குல மூட்டை கட்டி கொண்டு வந்தா மூக்க அறுத்து. என்ன 2 பக்கம் பெரிய மீசை வச்சுக்கிறீங்களா? இதே மீசையோட போங்க கர்நாடகா போங்க. ஐயோ இங்க இருக்கிற எல்லாரும் கர்நாடகாரன் தான்யா. ஏன் கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க மற்ற தமிழனா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எல்லாமே கர்நாடகாரன் தான். என்ன என்றீங்க இப்போ அப்படின்னு நீங்க கண்டி சொல்லுங்க ஐயா. நீங்க தமிழர் நானும் ஒத்துக்கிறேங்க. போவோம் 2 பேருமே போயா. அவன் நீங்க பாக்கணும்ல, நான் பேசுறத கேட்கணும்ல. லைவ்ல பாத்துக்கலாம். அதெல்லாம் டிவில லைவ்ல பாக்கலாம். நீங்க ஒண்ணு வேண்டாங்க, நான் தண்ணி குடிக்க விடுறேன்னா இல்லையான்னு பாருங்க. வந்து பாருங்க. சொல்ல போனா இப்ப கடைசியில நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு குடிச்சு பாத்தீங்களா? பணத்தை ஓட விடாம பண்ணது உங்களுடைய தப்பு. இன்னைக்கு நஷ்டடே கிளைம் பண்ணலாம். நீதிமன்றம் கிளைம் பண்ண சொல்லலாம் பாப்போம். கமலஹாசன் கிளைம் பண்ண சொல்லுங்க பாப்போம். அந்த ஆளுக்கு அவரு திறன் இல்லாத என்ன பண்ண முடியும்? சொல்ல போனா வந்து கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக எப்படி இங்க காமாட்சி நாயுடு பேசினுகிறாரோ, அதே போல கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக யார் அங்க வேலை பண்றாங்கன்னா இதே காமாட்சி நாயுடின் சொந்தக்காரன் வட்டால் நாகராஜன் என்ற ஒரு தெலுங்கர். நான் தாங்க சொன்னேன் வட்டால் நாகராஜன் தெலுங்குன்னு சொன்னதே நான். தெலுங்கு தானே அந்த தெலுங்கன் தான். நான் தான் சொன்னேன். 42% அங்க தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. பெங்களூர் சிட்டியில 42% தெலுங்கன் தான் இருக்காங்க. அந்த தெலுங்கு என்னன்னா அங்க தமிழுக்கு எதிராக வேலை பண்றான். என்னடான்னா நீங்கெல்லாம் தமிழர்ன்றீங்க. தரங்கட்ட தமிழர்களே நீங்க பாத்துக்கங்க. நாங்க தமிழுக்காக மூச்சு விடுறதுக்கு ரெடியா இருக்கோங்க. நீங்க மூச்செல்லாம் கொடுக்கணும் ஐயா, விடுங்கயா, நாங்க பாத்துக்கலாம். நீங்க யாரு பாக்குறதுக்கு? நீங்க யாரு? எல்லாம் இந்த பனை ஏறி கல்ல இறக்குனாரு, அவரோட சேர்ந்த ஆளுங்க. ஏணி ஏறி பனைமரத்துல ஏணி போட்டு ஏறி கொடுமையா. அதுக்கு மிஷினை வாங்கி இப்பதான் பெல்ட் மிஷின் வந்துருச்சு. அதுலயாவது ஏற வேண்டியதானே? மாப்பிள்ளைக்கு மிஷின் கிடைக்கலையோ? முடியே இல்லாம முடிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்கி கொடுக்குறீங்க. அதை விட இது பரவாயில்லையா? சரி தான்.